ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. நேற்று பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சரி. இடுக்கி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது பாத்திருக்கீங்களா? ஆமா, உள்ள பூந்து வெளியே வருவாங்க, கல்லுக்குள்ள புகுந்து பூந்து வெளியே வரணும். மூச்சு திணறி. ஒரு ஆள் அவுட்டு. ஒரு ஆள் அவுட்டா? ஆமா. சரி. ஒரு பொம்பளையார் இன்னைக்கு போய் மாட்டிக்கிச்சு உள்ள. ஆமா, இப்ப செய்தியில ஓடிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கை வேணும். அதுக்காக மூட நம்பிக்கை பிள்ளை இருந்தா என்ன பண்றது நம்ம? ஐயா நான் என்ன சொல்றேன், சிவனே இவங்களை பார்த்து கேட்பான். இவங்களை பார்த்து இந்து மதம் அழியறதுக்கு காரணம் இது போன்ற கும்பல் தாங்கிறேன். ம். இந்து மதத்தை கேவலப்படுத்துறதுக்கு இவனுக்கு போதுங்கிறேன். சிவனே அதான். கேட்பான், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்பான் சிவபெருமான். நான் சொல்லல. ம். ஐயோ, சிவன் எதையுமே கேட்கலையா. மூட நம்பிக்கையே சாமி போதிக்கல. சிவம் எங்க இருக்கு சொல்லுங்க. சிவம் எல்லாத்தையும் இருக்கு. சிவம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமா சிவம் கல்லுலயும் இருக்கு, இல்லன்னு இல்ல, உங்களுக்குள்ளயும் இருக்கு. சிவம் ஆமா. பரபிரம்மம். சிவம் இல்லாத இடமே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லலாம். அன்னைக்கு அன்னைக்கு இரணியன் கேக்குறான், உங்க அப்பன் ஹரி ஹரி நாராயணன் சொல்றியடா, அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பிரகலாதன் சொல்றான் இரணியன்ட்ட, வல்ல பொருளான மாய அரியோனும் எங்கெங்குமாகி எவ்வுயிர்க்கும் தானாகி அங்கங்குமாகி அளவுக்கு அளவாகி எங்கும் நிரந்தரமாய் நின்றந்த சொரூபமதாய் பரபிரமமாய் நிற்பான் என்னுடைய அறினா எங்க அப்பா பரபிரம்மம். அவன் அவனுக்கு உருவமும் உண்டு, அவனுக்கு உருவமும் கிடையாது. அவன் எந்த உருவம் வேணாலும் எடுப்பான் அப்படின்னு சொல்றான். பரபிரமம்னா ஏகம். பரபிரமத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இந்த உலகமே பரபிரமத்துக்குள்ளதான் இருக்கு. சிவன் நினைச்சா சிவன் தான் சக்தியா வடிவெடுக்கிறான். சிவன் தான் மோகினி வடிவெடுக்கிறான். சிவன் தான் பெருமாளா வடிவெடுக்கிறான். சிவன் தான் பிரம்மாவா இருக்கிறான். சிவன் தான் யமனா இருக்கிறான். சாமியை சொல்றான், காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் யமன்கிறான். அப்போ ஒரு ஜீவாத்மா அந்த பூமியில பிறக்கும் பொழுதே அவன் பூர்வ ஜென்மத்துல என்னென்ன பாவ கர்மம் செஞ்சானோ அதன்படி அவன் நோயாளியாகவோ கடனாளியாகவோ அவன் செஞ்ச தான திரும்பத்துக்கு அவன் ஆஸ்தி, ஆட்சி, அதிகாரம் இது எல்லாம் கொடுக்கப்படுது. இதெல்லாம் கர்மா. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு இந்த பிறவில அநியாயம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்த ஊழல்வாதி கும்பல்லாம் இவனுக்கு நரகம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நரகம் இருக்கு இந்த ஆத்மாவுக்கு, உடலுக்கு கிடையாது. அப்போ உலகமே அழிஞ்சாலும் அந்த உடல் அழியும், ஆனா அந்த ஆத்மா அழியாது. அப்ப இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. இதுதான் நம்ம தர்மம் போதிக்குது. சிவனே அதை தான் சொல்றான். சாமியை சொல்றான், சிவசிவா நானானோம் நானானோம், சிவசிவா தானானோம் தானானோம், சிவசிவா தந்தே நன்னம் தந்தே. நான் தாண்டா அன்னம், வஸ்திரம், மருந்து, மூலிகை எல்லாம் நான் தான். அப்போ இவன் இந்த இடுக்கு கூட போய் அந்த கல்லுல சிக்கி மூச்சு திணறி உயிரை விடுறது, இதை போதிக்குதான் நம்ம தர்மம்? அப்பா சொன்னானா? அப்பா என்ன கேட்டான்? எதையுமே அன்பு மட்டும் தான் கேட்கறான். என்ன கோயில வணங்கு, அப்படியே 7 மலை ஏறி உளுந்து சாவுன்னு சொல்லல. கடைசியில் என்ன பண்ணுவான்? கடவுள் தண்டிச்சிருச்சுன்னு சொல்லி மதம் மாறி போயிடுவான். இவனாலதான் ஏன் இந்து மதத்துக்கு இது போட கும்பல்கள் இழுக்குங்கிறேன். சாமியை நம்ப மாட்டான், சாமியார நம்புவான். சாமியை நம்ப மாட்டான், சாமியார் நம்புவான். சாமியை வணங்க மாட்டான், சாமியார் காலில் விழுவான். நடக்கா இல்லையா? இந்த மூட நம்பிக்கை சாமி போச்சானா? சிவன் என்னையா சொல்றான்? சாமியே சொல்றான், ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான், மேலதாளம் குரவை தோணி வேண்டாம்கான் ஈசனுக்கு, ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. டே, நீ செய்யற பாவத்துக்கு உண்டான தண்டனை கொடுக்கறவனு நானும் தான். உன் பாவத்தை மன்னிச்சு மோட்சம் கொடுக்குற வல்லவன் நான் தான்டா மக்களேங்கிறான். சிவன் சொல்றான். ஐயா, எவன் பிடிச்சு கொண்டு உன் ஆத்மாவை என் சிங்காசனத்துக்கு முன்னாடி தான்ப்பா நிறுத்துவான். நான் தான் உனக்கு மன்னிக்கிறனால நான் தான், உனக்கு தண்டனை கொடுக்கறனால நான் தான். அதான் நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருதுடா. எப்ப வேணாலும் நமக்கு அழைப்பு வரும் யமலோகத்துல இருந்து. இதுதான் வாழ்க்கை. பூமியில எவனுக்கு நிலைக்க முடியாது. நம்முடைய நித்திய வீடு சிவ வீடு. மோட்சத்துக்கு போனா மோட்சம், விடுதலை, ஆத்ம விடுதலை, அவ்வளவுதான். இததான் சாமி சொன்னா, எனக்கு ஆடு கிடா கோழி பண்ணிய அறுத்து பலியிட வேண்டாம். பகவானே சொல்றான், மேலதாளம் குறவை தோணி வேண்டாம்கான் ஈசருக்கு. கிடா வெட்டி பொங்கல் வைக்கும் போது குறவை விடுவாங்க, பாத்திருக்கீங்களா பெண்கள்? சாமி கேட்கல, சிவன் வேண்டாங்கிறான். மேலதாளம் குறவை தோணி வேண்டாம்கான் ஈசனுக்கு. அப்புறம் சிவனுக்கு வில்வத்தாலதான் அர்ச்சனை பண்ணணும். அவனுக்கு அப்படியே ஜலத்தை தான் ஊத்தணும். யோ, அவன் ஒண்ணுமே கேட்கலையா. அன்னம், வஸ்திரம், யோ பஞ்சபூதமே சிவன் தான் ஐயா. அவனை எப்படி நீ அவனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன்? யோ, இதெல்லாம் முட்டாள்தனமானதுயா. சிவன் சொல்றான் ஐயா, நான் சொல்லல. என்ன சொல்றான்? கொழுந்துப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுக்கோம். நம்ம ஆளுக்கு கோயில போய் கொடிமரத்தை பார்த்தா புதக்குன்னு விழுந்துருவான். அப்படியே அங்க பிரதர்சனம் பண்றாங்க பேர்ல கோயில உருண்டு அங்க இருக்க குப்பையெல்லாம் உடம்புல ஒட்டிக்குவான். ஏண்டா சிவன் இதையடா கேட்டான்? ஏன்னா எங்க அப்பா இதையடா கேட்டான்? சிவனே சொல்றான், அறிவில்லாத பிள்ளைகளேங்கிறவங்கள, முட்டாள்களேங்கிறான், நான் சொல்லல. என்ன சொல்றான்? ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாங்க. ஈஸ்வர சர்வபூதானாம்ங்கிறதே நான் எல்லா ஜீவரசுடைய இதயத்திலும் இருக்கிறேன்.
அப்ப அப்பா எங்க இருக்கிறான்? உன் இதயத்துல தாண்டா இருக்கிறான். அப்புறம் எப்படி இந்த இடுக்குள்ள பூந்து மூச்சு எரிச்சு சாவுறீங்க? கடைசி மதம் மாறி போயிடும். குடும்பமே பேர் மதம் மாறி போயிடும். சிவனுக்கு திட்டு ஆரம்பிச்சிருவான். ஏன்டா நீ போய் செத்துட்டு எங்க அப்பா என்னடா பண்ணுவான்? எங்க அப்பா என்ன அந்த இடுக்கு சந்தில பூந்து மூச்சு தண்ணி சாவுன்னு சொன்னானா? பாரு மதம் மாறி போயிருவான் இவன்லாம். கடைசியில இந்து மதத்தை திட்டுவானுங்க. என்னையா இவனுங்களே நம்ம மதத்தை கேவலப்படுத்துறானுங்க. இந்து மதத்தை கேவலப்படுத்துக, வேற மதத்துக்காரன் வேண்டாம், இவனே போதும். இவனுக்கு பண்ற அந்த மூட நம்பிக்கையே போதும். இததான் சிவன் சொன்னான். இது வேண்டாம்டா, எனக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணாதாங்கிறான். எதுக்குடா எனக்கு நமஸ்காரம் பண்ற? அப்பா உனக்குள்ள இருக்கேன்டா, உனக்குள்ள இருக்க என்ன தேடிக்கோங்கிறான். அதே ம். கொழுந்து உப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனம் வேண்டாம், என்னத்தில சந்தனத்தை பூசாத சிவன் சொல்றான். இதெல்லாம் எங்க போய் முட்டுறதுன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லையா? சொன்னா நம்ம பிள்ளைங்க திருந்தோம். அப்புறம் எங்கேயாவது மலை இடுக்கல, எங்கேயோ உச்சி மலையில சிவன் இருக்காருன்னு சொல்லி அங்க போய் போவான். அங்க உருண்டு உழுது செத்துருவான். கடைசியில் அவன் குடும்பமே சிவனை திட்டம், கண்டபடி சிவனை பேசுவான், மதம் மாறி போயிருவான். மதம் மாறி போயிட்டு நம்ம சமயத்தை கேவலப்படுத்துவான். இப்படி மூட நம்பிக்கை சிவன் போதிச்சாரா உனக்கு? ஏன்டா சிவன் உனக்குள்ள இருக்குடா. சாமியை சொல்றான், தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவர்க்கு ஈசன் வழி சொல்லுகிறேன், கண்ணாலே மன கண்ணாலே காணுமப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானாயிருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி தீரும் என் மகனே. சிவம் பாடுறான் ஐயா. என் பிள்ளைகளை 3 ஆசை, பெண்ணு பொண்ணு மண்ணு, இந்த 3 மாயை விட்டு விலகிட்டா அப்பா அவன் கண்ணுக்கே தெரிவிடாங்கிறான். இந்த 3 விட்டு உலகத்துல எவன் இருக்கான் சொல்லு? எவன் இருக்கான்? சுவாமி சொல்றான், ரஜஸ்தம சாபிபிய சத்துவம் பவதி பாரதங்க, முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவன் இல்லைங்கிறான். எவன் கிடக்க முடியும்? அப்பாவை சரணடைஞ்சிக்கோ, சர்வதர்மான் பரித்தியச்சு மாமேகம் சரணம் ரஜா அதுவும் தான் சரு பாப்பைக்கும் ஓசிசியம் சூசகங்கிற. அப்பாவை அடையக்கு என்ன பண்ணணும்? நீ இப்ப இடுக்கு பிள்ளையார் கோயில போய் சந்துக்குள்ள வர முடியாம சிக்கி சாக வேண்டாம். எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியா, வயிற்றுச்சலா இருக்கு. சிவன் என்ன கேட்கான்? சிவன் எதையுமே கேட்கல. சிவன் உள்ளுக்குள்ள தேடுங்கிறான், தன்னை அறிந்ததுண்டால் தலைவி. அப்பா உனக்குள்ள இருக்கடா. முகத்திற்கு முகம் கொண்டு காண்கிட்ட மூடர்கள் அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தாங்க சிவன் சொல்றான். ஏன்னா ஆனந்தம் உனக்கு உள்ள கொட்டி கிடக்குடா. அந்த வெளியில கிடைக்கிற பூலகத்துல கிடைக்கிற ஆடம்பர பொருட்கள் எல்லாம் மாயை, சிற்றின்மோ. இதை நீ அடைய நினைச்சா உனக்கு துன்பம் வருங்கிறான். இதை தேடாத, அப்பா உனக்கு இருக்க உனக்கு தேடிக்கங்கிறான். இப்படி போய் இடுக்கு பிள்ளையார் கோயில் போய் உளுந்து சாவுன்னு சொல்லல, சிக்கி சின்ன படமாவும் சொல்லல. அப்புறம் எங்கேயாவது மலை உச்சி மலையில தான் சிவன் இருக்காருன்னு சொல்லி அங்க போவான், பனிக்குள்ள போய் சிக்கி செத்துருவான், புயல் வெள்ளம் வரும் செத்துருவான். கடைசியில அவன் அங்க இருந்து பாடிங்க வரக்குள்ள இவன் மதம் மாறி போயிருவான். மதம் மாறி போயிட்டு சாமி திட்டுவான். சிவனை கண்டபடி பச்சை பச்சையா பேசுவானுங்க. நான் என் காதால கேட்டிருக்கேன். இவனுக்குதான் இந்த நம்ம சமயத்துக்கு இழுக்குங்கிறேன். இந்த மூட நம்பிக்கை அரசாங்கம் இவனுக்கு வேடிக்கை பார்ப்பான். இவனுக்கு என்ன, நம்ம சமயம் கேவலப்படணும் அவ்வளவுதான். ஏண்டா ஒரு அறிவு பலகை வைக்கலாம்ல? உடல் பருமன் உள்ள போய் சிக்கி செத்துறாதீங்கடா வைக்கலாம்ல? சொல்லு. அவனுக்கு என்ன கேவலம்? இப்படி நடந்துச்சுன்னா நம்ம தர்மம் குன்றும். அது ஒரு இழுக்கு. தீக்காக்காரன் நல்லா கிழிப்பான். உன் சாமி என்னடா ஏன்டா காப்பாத்தலாமா? ஏடா நீ கொளுத்து போய் சிக்கிக்கிட்டனா சிவன் என்னடா பண்ணுவான்? சிவன் இடுக்குள்ள பிள்ளையார் கோயில் சந்துக்குள்ள போய் தூண்ல பூந்து உள்ள வான்னு சொன்னானா? இது அறியாமை மக்கள். அப்ப சிவனே சொல்றான், எங்க அப்பனே சொல்றான் பாருங்க. அதாவது சாமி சொல்றான், புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா, ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வாரேன். எப்படி? புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா. இது என்ன புத்தி சொல்லுங்க? பத்திரத்தை பாடினாலும் பாதையிலே போக விடான், கொடியண்ட நாகமது கொத்து வேலை கண்டீர்களாங்க. சிவசிவா அரகரான் பாடுவான், அதன் வழியில நடக்க மாட்டாங்கிறான். சுவாமி சொல்றான், இதுதான் களி. இதுல விடுங்க, அந்த பிள்ளைங்க அறியாமை. எவனோ ஒருத்தையும் சொன்னான்னு சொல்லி அந்த பிள்ளைங்க உள்ள பூந்து உடல் உயிரை விட்டுருக்கு. அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்குவோம். நமக்கு எதுக்குங்க? எதுக்கு போகணுங்கிறேன்? ஏன்டா சிவன் உனக்குள்ள இருக்குடா. நீ சிவத்தை தேடி நீ எங்கே அலையாண்டான். சிவன் எதையும் கேட்கல. சிவன் உனக்கு தேங்காய் பழம் சாமி கேட்டாரா? எங்க அப்ப சிவனே சொல்றான், சாமி சொல்றான், மக்குடைய தேங்காய் பழம் வாழைக்காய் கேட்கவில்லை. கேட்கல. சாமி சொல்றான், ஒரு கொடுத்த மடப்பதியில் திரி கொளுத்தி வைக்கவில்லை, என்னை ஒன்றும் சொல்லாதே உமையவளை அறிவாயோ. பார்வதி சொல்றான், ஒரு கொடுத்த மடப்பதியில் திரி கொளுத்தி வைக்கவில்லை. எத்தனையோ கோயிலுக்கு தீபறியாம கிடக்கு. அந்த கோயிலுக்கு 100 மில்லி விளக்கணை வாங்கி கொடுக்க மாட்டான். எங்கெங்கயோ போவான். 2000 10,000 1 லட்சம் செலவு பண்ணி சிவன் அங்க இருக்கான் இங்க இருக்கான்னு. ஏன்டா உனக்கு கூட இருக்காடா, உன் வீட்டு வாசல்ல இருக்காண்டா. அந்த மாதிரி சிவனே சொல்றான் ஐயா. அதனால விடுங்க.
சாமி சிவனே சொல்றான்ல, இவனுங்க மந்திரவாதிகள் நம்புவான் நம்ம ஆளு. அப்புறம் ஜோசியக்காரன் நம்புவான். என்ன மாதிரி பைத்தியக்காரன் சொல்றதை நம்ப மாட்டான். எப்படி என்ன மாதிரி பைத்தியக்காரன் சொல்றத, இந்த பைத்தியக்காரன் வார்த்தை சிவன் சொல்ற வார்த்தை, என் வார்த்தை கிடையாது. எங்க அப்பயும் சிவனே சொல்றான், உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் இல்லையடா, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை, ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடலிந்து போனீர்களே, மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம் ஒரு முத்து லோகமுத்து இந்த உலகம் எங்கும் பெருத்த முத்து ஏகமுத்து நாகமுத்து எங்கும் முழு முத்தானேன், காடெங்கும் கனத்த முத்து அதை கண்டெடுப்பார் இல்லையடா, சத்து உள்ள முத்து அப்பா அது உங்கள் சகல வினை தீர்க்கும் முத்து, பக்தியுள்ள முத்து அப்பா உங்கள் பதியேறும் அந்த முத்து, கண்டவர் எடுத்திடுங்கோ உங்கள் காரண தெய்வம் அப்பா, ஆணாகி பெண்ணாகி உங்கள் அம்பல கூத்து ஆண்டி அப்பா, கூத்தாடி சித்தனு நான் கூன்கிழவன் பண்டாரம். எங்க அப்பா தாண்டா உன் குலதெய்வம், உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை, காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை, ஏவல் செய்யும் பிசாசாலை என் மக்கா ஈடழிந்து போனீர்களேங்க. அடே முட்டாள்களே, சிவன் சொல்றான், முட்டாள்களே, மந்திரவாதம் செய்யறவன், தாயத்து கட்டுறவன், குறி சொல்றவன் இவனதாண்டா நம்புறீங்க. டே உனக்குள்ளே இருக்கேன்டா ஏகமெங்கும் எங்க இருக்கிற முத்து சிவம், என்ன யாரடா அறியறீங்கிறான். சொல்லுங்க, வையகம் இங்கு முத்தாச்சே அந்த வகையறிவார் யாரும் இப்ப இல்லைங்கிறான். எங்க இருக்கடா டே, உனக்குள்ள இருக்க அகம் புறம் எல்லாம் நான் தான், அப்பா தான்டா. அகம் வைசோனோர பூத்துவா பிராணி நம் தேகமாசிலா பிராணா பானசுதப்பா சாமின்னு சதவீதம். டே முட்டாள்களை, நீ திங்கிற சாப்பாடு ஜீரணிச்சு அந்த சத்துக்களை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிரிச்சு கொண்டு போற அந்த அக்னியே நான் தானாங்கிறான். அந்த கழிவை வெளியே தள்ளுறவனே சிவன் தாங்கிறான். உச்சுவாசம் வெளிச்சுவாசம் என உயிர் மூச்சும் நானே. ஏடா உன் உடம்பு ஃபுல்லா சிவந்தாடா நிறைஞ்சிருக்கு, இந்த உடல் இயக்கமே சிவந்தாடா. சிவந்தாண்டா இதய துடிப்பு ஈஸ்வர சர்வபூதானம் இதய சோஜனம் திஷ்டதி பிரமாயன் சர்வபூதானி எந்திரோடன் மாய. எங்க அப்பா சிவபெருமா இதயத்துல விட்டு வெளியே போயிட்டு அது இதயம் நின்றோம், அப்பதான் உயிர் வெளியே போவோம். இது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை விட்டுட்டு அப்பனை அடையறதுக்கு வழியை தேடாம ஆத்ம விடுதலைக்கு சிவனை தேடுங்கப்பா. அதை விட்டுட்டு நீங்க போய் தூண் இடுக்குகளை போய் சிக்கி நஞ்சி நாசமா போவாதீங்க. கடைசியில போய் சிவனை திட்டுவான். சிவன் பேய் பிசாசுமா மறுபடியும் மத மாதிரி போயிரும், அந்த குடும்பமே பேர் மத மாதிரி போயிரும். மத மாதிரி பேய் பிசாசு மாதிரி. ஏன்டா எங்க அப்பா இதையடா கேட்டான், ஏண்டா எங்க அப்பா பரப்பிரமோண்டா எங்க இருக்காண்டா. டே உனக்கு உள்ளும் அகமும் உன் கண்ணுக்கு வெளிச்சம் வேண்டா, அவன் உனக்கு பார்வதெல்லாம் உனக்கு கண்ணே தெரியாதா. முட்டாள்களை சிவன் சொல்றான், சாமியை சொல்றான், கண்ணுக்குள் மணியேயான காரண குருவே ஞான, விண்ணுக்குள் எவர்க்கும் ஞான வெளிச்சுடரான மூர்த்தி, ஒன்றுக்குள் ஒன்றாகி உலகம் ஈரேல் அனைத்தும் காக்கும், அணுவுக்கும் கடந்த ஜோதி அறிவுளம் அறியாதேதோ. அணுவையும் கடந்த கண்ணுக்குள் மணி என காரண குரு. ஏன்னா கண்ணுக்குள் மணி உனக்கு வெளிச்சம் அவன்டா, இந்த உலகத்துக்கே வெளிச்சம் அவன்டா. எதா தித்தியகதம் தேஜோ ஜெகத்பாசி தேசிலம் எச்சந்திரமசி எச்சக்கணும் தத்தேஜோதி மாமாங்கிறான். என்ன சொல்றான், சூரியனில் இருந்து வரும் எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ, மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள். எங்க அப்பா சிவனுடைய ஒளிடா, சூரியனில் இருந்து வர வெளிச்சம் எங்க அப்பா. எல்லாம் விண்ணு மண்ணு எல்லாம் தான், மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்தேன் என்று இயற்கைங்கிறான். மனம் அறிவு அகங்காரம் எல்லாம் சிவன் தான். அறிவாரு இன்னைக்கு இவ்வளவு வஸ்துக்கள் கண்டுபிடிக்க, ஆடம்பர பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிவன் கொடுத்த அறிவு. விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க, சேட்டலைட் யாரு, சிவன் கொடுத்த அறிவு. சிவம் இல்லைன்னா ஒரு மண்ணு கிடையாது, ஒரு கூந்தல் கூட கிடையாது. அப்பேற்பட்ட சிவத்தை உனக்குள்ள தேடுப்பா. அதை விட்டுட்டு இப்படி முட்டிச்சந்தில போய் முட்டி செத்து கேவலப்படுத்தி தானம் கெட்டு இந்து மதத்தையும் கேவலப்படுத்தி குடும்பம் கதறுமை. இப்போ அந்த குடும்பத்துக்கு பாவம் இல்ல பிள்ளைங்க, என்னையா அவங்க இப்படி பண்றாங்க, அறிவு எவனோ ஒருத்தன் பண்ணான்னு இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம தர்மம் போதிக்கல. இது சிவன் கேட்கவே இல்லை. சிவன் எந்த சாப்பாடையும் கேட்கல, எந்த படையிலையும் கேட்கல, எந்த பிரசாதத்தையும் எந்த நெய்வேத்தியும் சிவன் ஏற்காது. சிவமே உணவுடா, எப்படிதான் சிவன் ஏத்துக்கும் சொல்லு. சாமியை சொல்றான், பிச்சி பூ அச்சு மாலை பொறியவளும் கேட்கவில்லை, நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை, கருக சுட்ட முறுக்குகளும் கடையல் பால் கேட்கவில்லை, ஒரு கொடுத்த மடப்பதியில் திரி கொளுத்தி வைக்கவில்லை, என்னை ஒன்றும் சொல்லாதே உமையவளும் அறிவாயோ. நான் இதையா கேட்டேன் பார்வதி, என் பிள்ளைங்க இப்படி போறாங்களே. சாமி சொல்றாரு,
என்ன சொல்றாரு? தெய்வ கண்ணி பெற்ற மக்கள் செடி தோறும் அலைகிறாரே, பேயச்சி தின்று அவர் பேய் போலே அலைகிறாரே, நானானேன் தானானேன் தந்தேன் அன்னம் தந்தேன் அன்னம். ஐயோ, அன்னம் வஸ்திரம் எல்லாம் சிவன் தாயா. சிவனுக்கு நீ என்னத்தையா கொடுப்ப? சிவனுக்கு நீ கொடுத்த உடனே சிவன் நீ சிவன் பசி அவனால போக்க முடியுமா? யோ, அன்னம் வஸ்திரம் தீங்கிற உணவு, மந்திரமும் நானானேன் மருந்து மூலி நானேனேன், சந்திரனும் நானானேன் சூரியனும் நானேனேங்கிறான். தபாமிய கமகம் வருஷம் நிஜாம் அமிர்தம் சைவம் சதசாக முடிச்சுனா, நானே உலகத்தை அழிக்கிறேன், நானே உலகத்தை அழிக்கிற காலன் நான் தான் அழிக்கிறேங்க. உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவும் நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆடுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 பாடுகிறேன் சிவகாண்டங்கிறான். யோ, ஏகம் ஏகம் என்றால் அனைத்தும், அனைத்திலும் வியாபித்திருக்கிற சிவனாகி நான் இந்த உலகத்தை இருந்து ஆளுகிறேன். நீங்க ஒண்ணு கேட்கலாம், அப்ப ஏன் இவ்வளவு துர்மரணம் நடக்கு, ஏன் இவ்வளவு நோய் நொடியில மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஏன் இப்படி சாகுறாங்க, இப்படி துர்மரணம் நடக்கு கேட்கலாம். துர்மரணம் ஏன்? யோ, எல்லாம் கர்மாயா. நீ பிறக்கும் பொழுதே எழுதப்படுது. உன் மரணம் எந்த இடத்துல எப்படி நீ எப்படி சாகணுங்கிற விதி இருக்கு. இதுதான் கர்மா. உன்னுடைய சாவ செடியில பூக்குற அந்த பூக்கு வலிக்காது பாரு, பூ பறிக்கும் பொழுது, அது போல உன்னுடைய மரணம் வேணுமா, நீ அப்பா சிவனை தேடிக்கோ. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடியிலிருந்து செத்திருந்து தீ நரக சீல்குடியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தொட்டான். அப்பாவை தேடாத ஆத்மா நரகத்துல புழு கொஞ்சம், ரஜசி பிள்ளையும் கத்துவா கர்மிசி ஜாயதே ததா பிள்ளைன்னு தமசி முடியும் ஜாயதே. 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவைன்னு 84 லட்சம் பிறவி மீண்டும் மனிதர்கள் எடுக்க வேண்டிய ஆத்மா. விடுதலை அடையலாம்னா அப்பா சிவன் அடையலாம், எடுக்கும். மனுஷ பிறவி கிடைக்காது. 7 வாய்ப்பு தான் மனித பிறவி. இது உனக்கு 7வது வாய்ப்பா கூட இருக்கலாம், பயன்படுத்திக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம தர்மம் எங்கேயும் மூட நம்பிக்கை போதிக்கல, நம்ம அப்பா சிவம் எதையும் உனக்கு கேட்கல, என்ன வணங்குன்னு கூட சொல்லலையா, என்ன நினைச்சுக்கொண்டு தான் சொல்றான். அனநிய சிந்தைந்து மாமிஜனா பரிபாசத்தை தேசாபியுக்தானம் யோக சேவம் வகாமியும். நீ கசாப் கடையில் கூட வேலை செய்ய தப்பு இல்ல, ஆனா நீ அப்பா சிவன் நினைச்சா அவன் பாவம் மன்னிக்கப்படுங்கிறான். அவன் நினைச்சிக்கோ. நீ போய் உருண்டு கும்பிடாண்டான் புரண்டு கும்பிடாண்டான், கோயில் எங்க விபத்துல சிக்கி நீ கோயில் 7 மலை ஏறி அங்கே உருண்டு புரண்டு உருண்டு சாகாண்டான், உன் குடும்பம் மத மாதிரி போய் மறுபடியும் கடவுள் சிவனை பேய் பிசாசுன்னு திட்ட வேண்டாம். இதெல்லாம் எதுக்குயா? நீ செத்து போயிருவ. நாளைக்கு பேர் உன் குடும்பம் மத மாதிரி போய் திட்டுவான், என் அப்பனை திட்டுவான். என் அப்பா இதை கேட்கல, நீ ஏன் போய் விழுந்துட்டியா? அப்பனை திட்டின எப்படி சொல்லு. எங்க அப்பா என்ன சொல்றான்? எங்க அப்பா அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாங்கிறான். எங்க அப்பா என்ன கேக்குறான்? அன்பு நீ என்ன நம்புற? எங்க அப்பா நம்ப மாட்டேன். எவனா ஒருத்தன் சிங்காசனத்துல உட்காந்து நான் பெரிய சாமியாரு, நான் தான் சிவன் அவதாரம் சொன்னா அவங்க கழுவி அவ்வளவு விடுறான். என்னடா முட்டாள்களே, நான் சொல்லல, சிவன் சொல்றான். கலியுகத்துல சொல்லுவானுங்களாம், நான் தான் சிவனுடைய அவதாரம், நான் தான் ராமனுடைய அவதாரம் சொல்லுவானுங்களா. சாமி சொல்றான் பாருங்க, பகவான் சொல்றான். இந்த மாதிரி சொல்லுவானுங்க, அவனுக்கு நம்ப கூடாது. சிவன் சொல்றான், நந்தன் நான் என்பான், நாரணர்கோன் ராமன் என்பான், முன் உதித்த சுவாமிகட்கு பின் உதித்து வந்தேன் என்பான். இவனுக்கு நம்பாத. இப்படி சொல்லுவான், நான் தான் நாராயணனுடைய அவதாரம்பா, நான் தான் பரபிரம்மம்பா, நான் தான் சதா சிவம்பா, எல்லாம் சொல்லுவானுங்க. இதெல்லாம் இந்த முட்டாள்கள், இவனுக்கு நம்பாத. அப்பாவை மட்டும் நம்புங்கிறான். போற்றுதலுக்குரியவன், புகழுக்குரியவன், வணக்கத்துக்குரியவன் சிவன் ஒருவனே. நீ அவனை வணங்காம சாமி சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா, சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. யோ, அரகரா சிவசிவாங்கிற சொல்லு, ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த 2 நாமத்தை சொல்லாத எவனும் மோட்சம் அடைய முடியாது, உனக்கு முக்தியே கிடைக்காது. அவன் பிறந்து சாவான், நரகத்தையும் அடைவான், புழு விலங்கு பிறகு 80 லட்சம் பிறகு எடுப்பான். இது நான் சொல்ல, சிவன் சொல்றான். மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். கலியுகத்துல சிவனே அரகரா சிவசிவாங்கிற நாமத்தை சொல்லாம ஒரு பயில முக்தி அடைய முடியாது. இந்த நாமத்தை பாவிகள் வாயில இந்த நாமம் வராதுங்கிறான். ஏன்னா அவ்வளவு இருந்தாங்க சினிமா பாட்டுல முணுமுணுக்கிறான், ரஞ்சிதமேங்கிறான். அப்புறம் தீ தளபதி, என்னது தளபதி, உன் தளபதி உன் பாவத்தை மன்னிச்சிருவானா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? எல்லாம் மாய வலையில சிக்கிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்க. ஐயோ, அறியாத பிள்ளைங்க, புத்தி சொல்லணுயா, மோட்சத்துக்கு போகணுயா, இல்லைன்னா புழு விலங்கு பரணி 24 லட்சம் பிரிவு எடுத்துரும் இந்த ஆத்மா. ஆனா தாய் தோப்பங்க அதை சொல்லி கொடுக்கணும். சிவநாமத்தை சொல்லு, அறநாமத்தை சொல்லு. இவங்க இப்ப சும்மா பச்சை பிள்ளைங்க தளபதின்னு விஜய் பாட்டை போட்டு ஆடுன்னு ஆடுது, சினிமா பாட்டை போட்டு ஆடுதுங்க. எப்படிங்க விஜய் பாவத்தை மன்னிக்க முடியுமா? விஜய் பாவத்தையே அவராலே மன்னிக்க முடியாது. அவருக்கே மோட்சம் கொடுக்கணும், அவர் சிவனை வணங்கணும். எப்படி? என்னையா கொடுமை காலம் ரொம்ப. ஐயோ வா, எனக்கு என் தலையெழுத்து போன பிறகு என்ன பாவம் செஞ்சணும், இந்த உடல் எடுத்து இப்படி புலம்ப வேண்டிய ஆயிப்போச்சு. அதனால பிள்ளைகளே, இந்த பைத்தியக்காரன் சொல்றது நம்புங்க, இந்த பிச்சைக்காரன் சொல்றது சத்திய வார்த்தை, இது சிவனுடைய வார்த்தை, ஏன் வார்த்தை கிடையாது. சாமியை சொல்றான், ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே, அப்பா நாதன் எழுதி ஆகிக்கலாம். இது அப்பா நாதன் சிவனுடைய வார்த்தை, இது எதுவுமே என்னுடைய வார்த்தை கிடையாது, சிவனுடைய வார்த்தை, நாதனுடைய வார்த்தைப்பா. இந்த பைத்தியக்காரன் வார்த்தை கிடையாது. இவ்வளவு நேரம் புலம்புனது ஏன் வார்த்தை கிடையாது, அப்பாவுடைய வார்த்தை. அதனால மக்களே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க,
ம். சாமி சொல்லிட்டான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. ஆளுதான் ஞானம் பெற்ற ம். பிள்ளைகள் என் சிவ விட்டை அடைவார்கள், கற்றோர்கள் ஞான கல்வி கற்றோர்கள் என்னை கண்டடைவார்கள் என் பிள்ளைகளேங்கிறான். மீதி எல்லா ஆத்மாவும் நரகத்து போகும், உடல் தான் அழியும், ஆத்மா அழிய உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அதுக்கு ம். அவ்வளவு தண்டனை இருக்கு. திருந்துக்க பிள்ளைகளே. சினிமாக்காரன் பின்னாடி போறதை நிறுத்துங்க தயவு செய்து. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. அப்பா சிவனடைஞ்சு மோட்சத்துக்கு உண்டான வழியை காட்டுங்க. வேற எல்லாம் நீங்க சும்மா நீங்க பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கத்து கொடுங்க. இங்க நிலை கிடையாது, கலியுகம். யாரு முன்னாடி போவா யாரு பின்னாடி போவானே தெரியாது. அந்த ம். காலத்துல அப்படி இல்ல. ஒரு பிள்ளைங்க தான் பெற்றோர்களுக்கு என்ன பண்ணா, பிள்ளைங்க தான் பெற்றோர்களுக்கு எல்லா ஈம கிரியைகள் பண்ணா. ம். இன்னைக்கு இருக்கா அப்படி? துர்மரணம் எப்ப யாருக்கு அழைப்புன்னு சொல்ல முடியாது, யார் முந்துவா யாரு பிந்துவான்னு சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் கர்மா. பந்த பாசங்கிறது மாயை. சாமி சொல்றான், பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவது. யோ, எனக்கு அப்பா இருக்கா, எனக்கு அப்பா இருக்காரு, என் அம்மா இருக்கு, உறவுகள் இருக்கு, இதெல்லாம் மாயை. இவ யாரு? நிலையற்றவர்கள். அவரவர்கள் கர்ம வினையை அனுபவிக்கிறது உடல் எடுத்து வந்திருக்கான், அவ்வளவுதான். இது உறவுகள் போலியானது. அப்பா ஒருத்தன் தான் நித்தியமானவன், சிவன் ஒருத்தன் தான் நிலையானவன். அவனை தேடிக்கோ, அவன் தான் உன் ஆத்ம தந்தை. இவர்கள் எல்லாம் அந்த உடலுக்கு தான் தந்தை. இவர்கள் எப்பவும் போயிருவாங்க. நீ உன்னுடைய ஆத்மா தேடிக்கோ, அப்பாட்ட போக விடுதலை. விடுதலை. அப்பாவுடைய வீட்டுல வாழலாம். ஐயோ, அந்த ம். ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அங்க குடிப்பு புசிப்பு கிடையாது, மலஞ்சலம் கழிக்க வேண்டியதுல இந்த உடம்பே கிடையாது. ஒளி உடம்பு உனக்கு, ஒளி உடம்பு கொடுக்கப்படுது. ம். பிணி மூப்பு நிறை எதுவுமே கிடையாது, மன சஞ்சலம் கிடையாது. நீ டெய்லி வேலை வெட்டிக்கு போன அவசியம் இல்ல. அந்த ஆனந்த வீட்டுக்கு போய் ஆனந்தத்திலே திளைப்பா அப்படியே இருக்கும் அந்த ஆத்மா. அந்த ஆனந்தத்துல ஐயோ, அந்த ம். பேரின்பத்தை அனுபவிக்கிறது என் வார்த்தையால சொல்ல முடியாது. மூக்கு சுழியும் முச்சுளியும் முக்தி முக்தி நோக்கு சுழியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமகனையே. ஆத்மா ஒரு நெத்தி பூர்வத்துல இருக்கிற அவன் கண்களை மூடி ஐயோ அந்த பிரகாசமான அந்த ஆனந்தமயமான வீட்டை பார் என் மகனேன்னு சிவன் சொல்றான். உன்னுடைய ஆத்மா அங்கதான் போகுது, வாழும். அப்படி இல்லையா, இருள் உடம்பு உனக்கு மரணத்துக்கு அப்புறம் இருள் உடம்பு கொடுக்கப்பட்டு நரகத்துக்கு எடுத்து செல்லப்படும் உன்னுடைய ஆத்மா. தயவுசெய்து பிள்ளைங்களே தேடிக்கோங்க. பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போகணும், ஆத்மா கொடுத்து நரகத்து கொண்டு வருவான். இத்தனை பேர் சேர்ந்து இருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமொழி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறார். அப்ப பாவிகளே, எப்போ சோடக்கடிக்கிறது வாழ்க்கை முடிச்சு வரும், நமக்கு எப்போ அழைப்புன்னு தெரியாது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க நேரத்துல எத்தனை உயிரோ அங்க அழைப்பு மேலோகத்துக்கு எடுக்கப்படுது. அந்த லிஸ்ட்ல தான் நாம அனைவரும் இருக்கும். எப்போ நமக்கு அழைப்புன்னு தெரியாது, தெரியுமா? அப்பாட்ட தீர்ப்புக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த ஊழல்வாதி பாவிகளா நரகத்துல ஐயோ இவரோட துடிக்கிறத பார்க்கணும் ஆத்மா. இப்பவே என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுமா? நெத்தி பூர்வத்தை நீங்க பார்க்கலாம் நிஷ்டையில, அப்போ தேடினீங்கன்னா. அதனால இந்த பைத்தியக்காரன் சொல்றது உங்களுக்கு கசப்பா தான் தெரியும், இந்த பிச்சைக்காரன் சொல்றது உங்களுக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கும். ஆனா இது அத்தனை என்னுடைய வார்த்தை இல்லை, என் அப்பாவுடைய வார்த்தை, என் பிதாவுடைய வார்த்தை. பிதாகம்சிய ஜெகதோ மாதா தாதா பிதாக வேத்தியம் பவித்ரம் ஓங்கார ருக் சாமர ஈரேவசங்கிறான். இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் ருக் சாம எஜிர் வேதங்களும் நான் இந்த உலகத்துக்கு அப்பா. அவன் தந்தை. அவன் யார் தந்தை? நமக்கு அப்பா, எல்லாத்துக்கும் அப்பா அவன் தான், சிவன் தான். இதெல்லாம் அந்த அப்பாவுடைய வார்த்தை. பிள்ளைகளே தயவுசெய்து திருந்துங்க, மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. இது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை எப்ப வேணாலும் அழைப்பு வரும். ரெடியா இரு, ஆயத்தம். அப்பாவோட வீட்டுக்கு போறோம். நமக்கு இன்னைக்கு யாருமே அழிவற்றவர்கள். உங்களுக்கு அழிவே கிடையாது. உன் உடல் தாண்டா அழியுது, உன் ஆத்மா உலகம் அழிஞ்சாலும் அழியாது. அந்த ஆத்மா அப்பாவோட சிவ வீட்டுக்கு போகும், அப்பாவை தேடிக்கோ. உனக்கு அழிவே கிடையாது. நீங்கள் யாரும் அழிவற்றவர்கள். மரணத்தை கண்டு பயப்படாத. மரணங்கிறது மிகப்பெரிய விடுதலை. இந்த ஜீவாத்மா இந்த புழுக்கூடாகி இந்த உடல்ல சிறைப்பட்டு இருக்கான். இந்த மரணங்கிறது விடுதலை. அதனால யாரும் பயப்படாதீங்க மரணத்தை பார்த்து. மரணங்கிறது மிகப்பெரிய விடுதலை. நீங்க அழிவற்றவர்கள், உனக்கு மரணமே கிடையாதுடா. இறதுக்கு அப்புறம் உடைய ஆத்மா அப்பாட்ட போகுதுடா, அப்பாவை தேடிக்கோ. சாமியை சொல்ல கனியான மோட்சம் கைலாசமே தருவேன். அப்பா கனியான மோட்சத்தை கொடுத்து கைலாசம் அழைச்சிட்டு போறான்டா. உன்னை ஏமன் தொடமாட்டான். சிவனை தேடக்கூடிய பிள்ளைகளை ஏமன் தொடமாட்டான். சிவனே கூட்டிட்டு போவான். அப்பா சிவ வீட்டு சிவன் வருவான். உன்னுடைய இறப்புக்கு அப்புறம் உன் உயிர் போற நேரத்துல அப்பா வந்து கூட்டு போவான். ரிஷப வாகனத்துல அந்த ரிஷபதாரி வந்து விட்டு போவான். அதனால அப்பாவை தேடிக்கோ. அதுக்கு மேல உன் விருப்பம், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால இப்படி மூட நம்பிக்கை, நம்முடைய இந்து தர்மம் மூட நம்பிக்கை போதிக்கல. தயவுசெய்து சனாதன பிள்ளைகள் இந்த மாதிரி தவற செய்யாதீங்க. உங்களால முடியலையா, என் ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம அப்படியே உருண்டு பிறண்டுவான்னு ஐயப்பன் சொல்லல. நீ உட்கார்ந்த இடத்துல அப்படி ஒரு 5 நிமிஷம் ஐயப்பன் நினைச்சுக்கோ மனசுல. ஐயப்பன் உனக்குள்ள வருவான்டா. அங்க போய் உளுந்து திடீர்னு எனக்கு வயோதிகம் காரணமாக அவங்க முக்கூட்ட நெரிசல் செத்து போயிடுறாங்க. கடைசி அவன் கோயில இருந்து இங்க வர்றதுக்குள்ள அவன் குடும்பம் மத மாதிரி போயிடுறான். போயிட்டு என்ன பண்றான், ஐயப்பனை பேய் பிசாசுன்னு திட்டுறான். இவனை கண் கூட பாத்திருக்கையா. இந்த மாதிரி இவனுக்கு நம்ம ஆளுக தான் நம்ம மதத்தை அழிக்கிறது, வேற எவனும் அழிக்கிறது இல்லை. இவனுங்களே போதும். ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில்
ஒரு இயற்கை எழில் கொஞ்சும் இடத்துல இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த சித்தர் பயன்படுத்திய அந்த சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் அவர் கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம், கிட்டத்தட்ட இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொக்கிஷம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மக்களே, இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சிறிய உதவி செஞ்சு கொடுங்க. எங்களால் மீண்டும் பொருளாதாரம் இல்லாததுனால இந்த திருப்பணி இப்போது நிற்க போகுது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த புண்ணிய பலன் எம்பெருமான் தங்களுக்கு கோடான கோடியாக தருவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்தளவு நாகங்கள் இந்த இடத்துல இத்தனை கணக்கு கிடையாது. அந்த லிங்க திருமேனியில் சுற்றி விளையாடுறது, அப்புறம் அந்த விபூதி தட்டத்தில் நாகங்கள் உருள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பொக்கிஷங்க. இந்த இடம் சாமியுடைய அருள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இந்த சிவாலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த கூகுள் பே எண்ணில் நீங்கள் ஜிபே எண்ணில் உதவி பண்ணலாம். 93 85 44 31 06. உங்களால் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா ஏதாவது சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு பெரிய புண்ணிய மக்களே. சிவாலயத்தின் அந்த புண்ணிய பலன் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். பகவான் எம்பெருமானே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கத்திய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். வண்ணமாய் நீதம் மூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். இது நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பனுடைய அந்த சிவனுடைய வாழ்த்து, ஈசனுடைய அந்த திருப்பாடல் வாயினால் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு இறைவன் நிச்சயம் அருள்வான், அதில் எல்லலும் ஐயமில்லை. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். சிவம் வாழ்த்துறா மக்களே. அப்பாவுடைய திருவடி மறுமையில் கிடைக்கும், இம்மையில் பூமியில் நீங்கள் வாழ்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து இறைவனின் திருப்பாதத்தை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உள்ள பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தளவு ஒரு 2 பேருக்கா ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனு வாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருவீமை வாழ. நல்லோரும் வாழ நவில் ஒருந்தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடுழி வாழ்க. இந்த பாடல் அப்பன் சிவன் அடியார் பெருமக்களை வாழ்த்துற வாழ்த்து. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வம்சமே நல்லா இருக்கும் மக்களே. முடிஞ்சா இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி, ₹1 நீங்கள் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம். அந்த சிவாலய திருப்பணிக்காக ஏகபரா குருபிச்சை அப்பன் பரம்பொருள் பேர் சொல்லி கேட்குறோம். முடிஞ்சால் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உங்களுடைய பாவ கர்ம வினைகள் நீங்கும். எல்லா சிறப்பையும் சிவன் தருவான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.